வெல்கம் டு அன்னமார் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம டெஸ்ட் ஷெட்யூல் கொடுக்கும்போதே இங்கிலீஷ் அண்ட் 11th 12th கொடுத்துருக்க மாட்டோம். அப்டேட் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு டாபிக் பார்க்க போகிறோம். கொஸ்டின் டேக். எஸ்ஐ எக்ஸாமில் பேசிக் இங்கிலீஷில் இருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் ஈஸியாக இங்கிலீஷில் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். கிளாஸ் பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வாரம் கிளாஸ் எடுத்தால் அடுத்த வாரம் டெஸ்ட் இருக்கும். ஏற்கனவே சொன்னது தான், 140 கொஸ்டின் இல்லாமல் இங்கிலீஷ் அண்ட் 11th 12th இடையில கிளாஸ் எடுத்தால் டெஸ்ட் வைப்போம்னு சொல்லியிருந்தோம். இப்போ கிளாஸ் பார்த்துடலாம். கொஸ்டின் டேக் அப்படின்னா என்னென்னா, நம்ம ஒரு பெரிய வினா கேட்குறோம் அப்படின்னா அந்த வினா கேட்குறீங்களே திரும்ப கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன வினா கேட்குறது தான். இப்போ பாருங்கள், இன்ட்ரொடக்ஷன். இதில் ஒரு சில நம்ம இது பார்த்து வச்சுக்கணும். இந்த கொஸ்டின் டேக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதில் என்னென்னா, பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ், இது 3 தெரிஞ்சு வச்சுருக்கணும். பெருசாக தெரியணும் ஒன்றும் இல்லைங்க. இப்போ பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா முடிஞ்ச ஒரு விஷயம், அதாவது இறந்த காலம். ப்ரெசன்ட் டென்ஸ்னால் நிகழ்காலம். ஃப்யூச்சர் டென்ஸ்னால் எதிர்காலம். ஓகேங்களா? இப்போ கொஸ்டின் டேக் நமக்கு எப்படி கேட்பாங்கன்னா, பாசிட்டிவாக கொஸ்டின் இருந்தால் நம்ம நெகட்டிவாக ஆன்சர் பண்ணணும். நெகட்டிவாக கொஸ்டின் இருந்தால் நம்ம பாசிட்டிவாக கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். இப்போ பாருங்கள், நெகட்டிவில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்களா, நாட்டு, நோ ஒன், நார், நெவர், நோ, நத்திங். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாட், அதாவது நெகட்டிவில் வரும். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், தே ஆர் நாட் சீரியஸ். ஓகேங்களா? புரியுதுங்களா? தே ஆர் நாட் சீரியஸ். இது கொஸ்டின் டேக் எப்படி எதுன்னா, ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்டு, வெர்பு, அதுக்கப்புறம் அட்ஜெக்டிவ், இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் வரும். அதாவது என்னென்னா, சப்ஜெக்ட்டு, வெர்பு, அட்ஜெக்டிவ் இல்லைன்னா அட்வெர்பு, இதுதான் ஒரு சென்டென்ஸ் சொல்லுவாங்க. இப்போ சப்ஜெக்ட் மேக்ஸிமம் நவுன் தான் வரும். அதாவது சப்ஜெக்ட் மேக்ஸிமம் நவுனாக தான் வரும். நவுன் அப்படின்னா ஒரு காரு, இல்லைன்னா ஒரு நேமு. இப்போ என்ன நேம் சொல்லலாம், டேவிட்டு, இப்போலாம் சுரேஷ், ரமேஷ், அந்த மாதிரி இருக்குங்களா, அந்த மாதிரி நவுன் வரும். ஆனால் இந்த கொஸ்டின் டேக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரொனவுன் தான் யூஸ் பண்ணணும். இன்கேஸ் ஹி, சி, இட்டு வந்தால் நம்ம அப்படியே கொஸ்டின் டேக்கில் யூஸ் பண்ணிக்கலாம். தே, வி எல்லாமே. இப்போ நேம் வருது அப்படின்னா, இப்போ டேவிட் அப்படின்னு வருதுன்னா ஹி நம்ம யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், தே ஆர் நாட் சீரியஸ். இதுக்கு ஆன்சர் என்ன வரும் பாருங்க. ஆர் நாட் வந்தால் நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இது என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டினில். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், தே ஆர் நாட் சீரியஸ். இதில் வந்து நாட் கொடுத்துட்டாங்களா, நாங்கள் ஆல்ரெடி நெகட்டிவ் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நாட், நோ, ஒன், நார், நெவர், நோ, நத்திங், இதெல்லாம் நெகட்டிவ். சென்டென்ஸில் பாசிட்டிவாக இருந்தால் நம்ம கொஸ்டின் டேக் நெகட்டிவாக எழுதணும். சென்டென்ஸ் நெகட்டிவாக இருந்தால் நம்ம கொஸ்டின் டேக் பாசிட்டிவ் எழுதணும். இதில் பாருங்கள், ஆர் நாட் இந்த மாதிரி எழுது இல்லைங்களா, ஆர் நாட்டு, இந்த ஆர் நாட்டு தான் இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ எப்படி நம்ம ஆன்சர் பண்ணலாம், இது நெகட்டிவ் வந்திருக்குங்களா, பாசிட்டிவாக ஆன்சர் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆர் நாட் என்ன எழுதணும், ஆர். நமக்கு என்ன பண்ணணும்னு இருக்குது, தே. மறக்காமல் கொஸ்டின் டேக் போட்டுருணும். ஓகேங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின், த மியூசிக் இஸ் ஃபென்டாஸ்டிக். இதில் பாருங்கள், த மியூசிக் இஸ் ஃபென்டாஸ்டிக். இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸாக பாஸ்ட் டென்ஸான்னு பார்க்கணும். இது நமக்கு பாஸ்ட் டென்ஸ் கிடையாது. அது இல்லாமல் த மியூசிக் இஸ் ஃபென்டாஸ்டிக்னு கொடுத்துருங்களா, இஸ் அப்படிங்கிறது ஆக்சிலரி வெர்பு. அந்த ஆக்சிலரி வெர்பு அப்படின்னா என்னென்னு நம்ம கீழே ஒன்றுனா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இஸ். இதில் நாட் வந்துருக்குங்களா, இது பாசிட்டிவ் சென்டென்ஸ். அப்போ நெகட்டிவ் டேக் நாம் எழுதணும். இப்போ இஸ் நாட். ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க, கேள்வி த மியூசிக். மியூசிக் அப்படிங்கிறது உயிர் இல்லாத ஒன்று. இந்த மாதிரி வந்துச்சுன்னா பொருள், காரோ, பில்டிங்கோ, சேரோ, பெண்ணோ வந்துச்சுன்னா நம்ம அதுக்கு இட்டுன்னு யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்புறம் கொஸ்டின் டேக். இந்த நாட் எப்படி எழுதணும்னா, இந்த மாதிரி டேரெக்டாக நாட்னு எழுதக்கூடாது. இஸ், இது வந்து இசன்ட் இட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் எழுதணும். நம்ம எப்பயுமே இஸ் நாட் இட்டுன்னு எழுதிடக்கூடாது, இசன்ட் இட்டுன்னு எழுதணும். புரியுதுங்களா? த மியூசிக் இஸ் ஃபென்டாஸ்டிக்னு கேட்டால் இது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். இதுக்கு நெகட்டிவ் டேக் எப்படி எழுதணும், இஸ் ஆக்சிலரி வெர்ப் இஸ் எழுதிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்களா இதுக்கு நாட் எழுதணும். அதுக்கப்புறம் ப்ரொனவுன் என்ன இருக்குது, மியூசிக் இருக்குது. மியூசிக் அதாவது இறந்த பொருள், அதாவது எது லைவில் இல்லாதது ஒன்று வந்துச்சுன்னா அப்புறம் நம்ம இட்டு யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதை அப்படி கீழே பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், மேலே எதுக்காக ஒரு 2 எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, நீங்கள் கீழே பார்க்கும்போது டக்குன்னு ஈஸியாக புரியும் அப்படிங்கிறதுக்காக தான். ஃபஸ்ட்டு பாருங்கள், வெர்பு. வெர்புன்னு என்னன்னா வினைச்சொல்னு சொல்லுவாங்க. இந்த வெர்பு பார்த்தீங்களா, ஆக்சிலரி வெர்புன்னு இருக்குது, மாடல் வெர்புன்னு இருக்குது. ஓகேங்களா? இது இல்லாமல்
வித்தவுட் ஆக்ஸிலரி வெர்ப் இல்லாமையும் வரும். அதாவது ஆக்ஸிலரி இல்லாம கொஸ்டின் நமக்கு வரும். அது எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாய் நேம் வந்தால் நம்ம ஹீன்னு யூஸ் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம சொன்னதான். நவுன் அப்படின்னு வரும். நம்ம அதை ப்ரொனவுனாக மாற்றிக்கணும். இப்போ ஏதாவது எக்ஸாம்பிளுக்கு ஒரு இங்கே பாருங்கள் 2வது கேள்வி டேவிட்னு வந்திருக்குங்களா, அதை நம்ம என்னென்னு பண்ணிக்கணும், ஹீன்னு போட்டுக்கணும். இதே இந்த இடத்துல ஏதாவது கேர்ள் நேம் சத்யா அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம சீன்னு போட்டுக்கணும். இதே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2வது கொஸ்டினில் பாருங்கள், இந்த டேவிட் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல மேலே வந்த மாதிரி மியூசிக்கு, காரு, சேர் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இட் யூஸ் பண்ணிக்கணும். அதுதாங்க பாருங்கள் சொல்லியிருப்போம். பாய் நேம் வந்தால் ஹீ, கேர்ள் நேம் வந்தால் சி, அது இல்லாமல் காரு, சேரு, பில்டிங் ஏதாவது உயிரற்ற பொருட்கள் வந்தால் இட்டு யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஹீ வில் கோ டு கோவை. ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஹீ வில் கோ டு கோவை. இங்கே பாருங்கள், இந்த ஹீ இந்த மாதிரி கோடு போட்டு இல் வந்தால் இது என்ன இருக்கும், ஹீ வில்னு கொஸ்டின் இருக்கும். அதை தான் இங்கே ஷார்ட் ஃபார்மாக கொடுத்துக்குவாங்க. நாம் தான் அதை புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஹீ வில் கோ டு கோவை. இதில் பாருங்கள் கொஸ்டின் என்ன இருக்குன்னு. இதில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, வில் அப்படிங்கிறது ஆக்ஸிலரி வெர்பு. ஓகேங்களா? வில் அப்படிங்கிறது ஆக்ஸிலரி வெர்பு. இதில் நாட் கொடுத்துருக்காங்களா, நாட் கொடுக்கல. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நாட்டு எழுதணும். அதுக்கப்புறம் ஹீன்னு கொடுத்துருக்காங்களா, ஹீ கொஸ்டின் டாக் வரும். ஓகேங்களா? இது எப்படி எழுதுனா, வில் நாட் அப்படின்னு வந்துச்சுன்னா ஓன்ட்டுன்னு எழுதணும். ஓகேங்களா? ஓன்ட் ஹீ. அப்புறம் கொஸ்டின் டேக் மறக்காமல் எல்லா ஆன்சருக்கும் கொஸ்டின் டேக்கு போட்டுடணும். கம்பல்சரி ஆப்ஷனில் நமக்கு கொஸ்டின் டேக் இருக்கும். இருந்தாலும் அது இன்கேஸ் நம்மளை குழப்பறதுக்கு ஏதாவது 1 2 விட்டாங்க இருந்தாங்களா நம்ம அதில் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஓகேங்களா? ஹீ வில் கோ டு கோவை. இதுக்கு ஆன்சர் பாருங்கள், இந்த ஹீ வில். ஓகேங்களா? வில் என்ன கொடுத்துருக்காங்க, ஆக்சுவலி வெர்பு, ஹீ ப்ரொனவுனு. இதில் என்ன வரல, நாட் வரல. இது என்ன பாசிட்டிவ் சென்டென்ஸ். அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நெகட்டிவ் டேக் எழுதணும். நெகட்டிவ்னா நாட் யூஸ் பண்ணணும். இந்த வில்க்கு பார்த்தீங்களா ஓன்ட்டு வரும். வில் நாட் அப்படின்னா ஓன்ட்டு வரும். ப்ரொனவுன் பார்த்தீங்களா ஹீ எடுத்து எழுதியாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், டேவிட் இஸ் நாட் கான்சன்ட்ரேட்டிங். ஓகேங்களா? டேவிட் இஸ் நாட் கான்சன்ட்ரேட்டிங். இதில் பாருங்கள் இஸ் நாட். ஓகேங்களா? இதில் என்ன இஸ் நாட் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க, இஸ்அன்ட். ஓகேங்களா? இதில் வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம இதை பாசிட்டிவ் டேக்காக எழுதணும். ஓகேங்களா? இப்போ எப்படி எழுதலாம், இஸ் நாட் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆக்ஸிலரி வெர்பை மட்டும் எழுதிக்கணும். முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு ப்ரொனவுன் டேவிட். அப்போ டேவிட்னு கொடுத்து நம்ம என்ன நேம் சொல்லியிருந்தோம், என்ன சொல்லியிருக்கோம் நம்ம ஆல்ரெடி. இங்கே பாருங்கள், நேம் வந்தா ஹீ, பாய் நேம் வந்தா ஹீ, கேர்ள் நேம் வந்தா சி, காரு, சேரு, பில்டிங்கு, பென்னு எது வந்தாலும் நமக்கு இட்டு வரணும். ஓகேங்களா? இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், டேவிட் இஸ் நாட், அதாவது இஸ்அன் கான்சன்ட்ரேட்டிங். ஓகேங்களா? இப்போ இஸ் ஹீ மறக்காமல் கொஸ்டின் டேக். இது எதுக்கு சி வந்துச்சு, நமக்கு ஆல்ரெடி நாட் வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அதாவது சென்டென்ஸ் நெகட்டிவ் சென்டென்ஸ், நம்ம ஆன்சர் வந்து பாசிட்டிவில் எழுதணும். இஸ் ஹீ. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஹீ இஸ் ஸ்டில் ஸ்லீப்பிங். இதுவும் நமக்கு பாசிட்டிவ் சென்டென்ஸ். இந்த இடத்துல எதுவுமே பார்த்தீங்களா நாட் வரல. ஆக்ஸிலரி வெர்ப் என்ன கொடுத்துருக்காங்க, இஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம என்ன எழுதணும், நாட் எழுதணும். நாட் எப்படி எழுதணும், இஸ்அன்ட். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் எழுதணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்களா ப்ரொனவுன் ஹீ, மறக்காமல் கொஸ்டின் டேக் போட்டுருணும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் இப்போ தான் பாருங்கள், இந்த ஆக்ஸிலரி வெர்ப் ஏன் முன்னாடி நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட், அதாவது ஒவ்வொரு டைட்டிலுக்கு கீழே 1 2 கொஸ்டின் பார்க்குறோம்னா அடுத்தடுத்து வரும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஆக்ஸிலரி வெர்ப் என்னென்னா என்ன, மாடல் வெர்ப்னா என்ன, வித்தவுட் ஆக்ஸிலரினா என்னென்னு பார்த்தலாம். ஓகேங்களா? ஒரு 3 டைப் தான் இருக்குதுல்ல. இது இல்லாமல் ஒரு 2 இது வருங்க, லெட்ஸ் ஒன்று வரும். அது இல்லாமல் ஆர்டரோ இல்லை வந்து ரெக்வெஸ்ட்டாக கேட்குறதுக்கு ஒரு இது வரும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஆக்ஸிலரி வெர்ப் பார்த்துருவோம். இதில் வந்து பார்த்தீங்களா பி வெர்ப், ஹேவ் வெர்ப், டூ வெர்ப் அப்படின்னு இருக்குங்க. பி வெர்ப் அப்படின்னா ஆம், ஆர், இஸ், வாஸ், வேர் வரும். ஹேவ் வெர்ப் அப்படின்னா ஹேவ், ஹேஸ், ஹேடு வரும். டூ வெர்ப் அப்படின்னா டூ, டஸ், டிட் வரும். ஓகேங்களா? இதுக்கு எல்லாமே பார்த்தீங்களா நாட்டு கூட சேர்த்து எழுதிக்குவோம். இந்த ஏம் மட்டும் வந்துச்சுன்னா எல்லாத்துக்குமே நம்ம கூட நாட் போட்டு எழுதிக்கணும். அதாவது சென்டென்ஸில் ஆர், இஸ் அப்படின்னா இஸ்அன்ட் இல்லை இஸ் நாட்டு போட்டு எழுதுவோம். ஆர் வந்துச்சுன்னா ஆர் நாட்டு, வாஸ் வந்துச்சுன்னா வாஸ் நாட்டு, டஸ் வந்துச்சுன்னா டசன்ட், அதாவது டஸ் நாட்டு, டூ வந்துச்சுன்னா டூ நாட்டு. ஓகேங்களா? இந்த ஆம் வந்தால் மட்டும் நாம் ஆம் நாட்டு எழுதிடக்கூடாதுங்க. ஓகேங்களா? இப்படி ஆம் நாட்டு எழுதிடக்கூடாது. இதுக்கு வந்து ஆர் நாட்டு தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஆர் ரெண்டுன்னு சொல்லுவாங்க, ஆர் நாட்டு தான்
யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஆக்ஸிலரி வெர்ப் என்னென்னு? பி வெர்ப், ஹேவ் வெர்ப், டூ வெர்ப். ஓகேங்களா? இதில் பாருங்க, ஐ எம் சிங்கிங். இதில் ஆக்ஸிலரி வெர்ப் என்ன கொடுத்துருங்க? ஆம். முன்னாடி கொடுத்துருக்குது ப்ரொனவுன் ஐ. இதில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஃபஸ்ட்டு இது பாசிட்டிவாக நெகட்டிவ் சென்டென்ஸாக பார்க்கணும். நாட் வரல. அப்போ என்ன பண்ணணும்? நம்ம நாட் யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், நாட் யூஸ் பண்ணுங்களா? இப்போ ஆம் ஐ அப்படின்னா ஆம் நாட் போடணும். ஆம் நாட் என்ன சொல்லியிருக்கேன் நான்? ஆம்க்கு வந்தால் மட்டும் ஆர் நாட் யூஸ் பண்ணணும். ஆர் நாட் ஐ கொஸ்டின் டேக். இதுதான் இதுக்கான ஆன்சர். ஹி இஸ் நாட், ஹி இசன் ஹியர். ஓகேங்களா? ஹி இசன் ஹியர். ஓகேங்களா? இதில் என்ன வந்திருக்கு? நெகட்டிவ் கொடுத்துட்டாங்க. அதாவது ஆல்ரெடியே நாட் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஆக்ஸிலரி வெர்போட நாட் எழுதக்கூடாது. ஆக்ஸிலரி வெர்பை மட்டும் எழுதிக்கணும். இஸ். அதுக்கப்புறம் ஹீ கொடுத்துருக்காங்களா? அவ்வளோதான், ஈஸி தாங்க. இஸ் ஹீ. கொஸ்டின் டேக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஆக்ஸிலரி வெர்பு என்னென்னு பார்க்கணும். ஆக்ஸிலரி வெர்பு கூட நெகட்டிவ் வருதா பாசிட்டிவ் வருதான்னு பார்க்கணும். பாசிட்டிவ் இருந்தது அப்படின்னா நம்ம நெகட்டிவாக இசன்ட் ஹீன்னு எழுதணும். அவங்களே இசன்ட் ஹீன்னு கொடுத்துட்டாங்களா, இஸ் ஹீன்னு நம்ம எழுதணும். அவ்வளோதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். பஸ் ஸ்டாப்ஸ் ஓவர் தேர். ஓகேங்களா? இதில் பாருங்கள், இந்த பஸ் ஸ்டாப்ஸ்னு கொடுத்துட்டாங்களா? இதில் பாருங்கள், ஸ்டாப் இஸ் தான் ஸ்டாப்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு பதிலாக இஸ் எழுதிக்கணும். ஓகேங்களா? இதுலேயே நாட்டு வரல. அதாவது சென்டென்ஸில் நாட்டு வரல. அப்போ இதை என்ன பண்ணணும்? இசன்ட். ஓகேங்களா? பஸ் என்ன வரும் பாருங்களா? நமக்கு உயிரில்லாத ஒன்று. அப்போ இது என்ன வரும்? இசன்ட் இட். புரியுதுங்களா? திரும்ப பார்த்தாலும் பாருங்கள், த பஸ் ஸ்டாப்ஸ் ஓவர் தேர். ஓகேங்களா? அதாவது பேருந்து நிறுத்தம் அங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பஸ் ஸ்டாப்ஸ் இங்கே இதிலே பாருங்கள், எஸ் ஷார்ட்கட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதிலே பாருங்கள், எஸ் ஷார்ட்கட்டாக கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும் நம்ம? அதாவது ஸ்டாப்ஸ், ஸ்டாப் இஸ் அப்படிங்கிறத ஸ்டாப்ஸ்னு கொடுத்துருங்க. இஸ் இது வந்து நெகட்டிவ் வந்திருக்குங்களா? வரல. அப்போ இஸ்ன்ட்டு நாட் போடணும். அடுத்தது முன்னாடி ப்ரொனவுன் என்ன இருக்குன்னு பாருங்கள், பஸ். பஸ்ஸுன்னு வந்து நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம்? உயிரற்ற பொருள் வந்து என்ன சொல்லியிருக்கேன்? இட். ஓகேங்களா? இசன்ட் இட். இதுதான் இதற்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். யூ ஹேவ் நாட் சீன் திஸ் ஃபில்ம். என்ன சொல்கிறாங்க? நீங்கள் பார்த்தது இல்லையான்னு கேட்குறாங்க படத்தை. ஓகேங்களா? ஹேவ் நாட். இதில் என்ன வந்திருக்கு? ஃபஸ்ட்டு பாருங்கள், எப்பயுமே அந்த சென்டென்ஸ் கொடுத்தாங்களா ஃபஸ்ட்டு நாட் வந்திருக்கலன்னு பாருங்கள். இதில் நாட் வந்திருக்கு. ஓகேங்களா? நாட்டுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது? ஆக்ஸிலரி வெர்ப் இருக்குது. ஓகேங்களா? ஹேவ். ஹேவ் எழுதிக்கோங்க. முன்னாடி என்ன கொடுத்துருங்க? ஹேவ் யூ கொஸ்டின் டேக். அவ்வளோதான். இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். எஸ்டர்டே வாஸ் ஸோ மச் ஃபன். ஓகேங்களா? எஸ்டர்டே வாஸ் ஸோ மச் ஃபன். இது வந்து பார்த்தீங்களா பாஸ்ட் டென்ஸ். ஓகேங்களா? இதில் வந்து நாட் வந்திருக்கான்னு பாருங்கள். நாட்டு வரல. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? வாஸ் நாட். நாட்டு நாம் போட்டுக்கணும். வாஸ் நாட். எஸ்டர்டேன்னு கொடுத்துருக்காங்களா? எஸ்டர்டே அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி? உயிரில்லாத ஒரு பொருள் அப்படின்னா அதுக்கு வந்து இட்டு வரணும். ஓகேங்களா? நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஆக்ஸிலரி வெர்ப் என்ன இருக்குன்னு பார்க்கணும். நம்ம பார்த்துட்டு இதெல்லாம் ஆக்ஸிலரி வெர்ப் இருக்கிறத பார்க்குறோம். இதுக்கு மேலே வரப்போகிறது ஆக்ஸிலரி வெர்ப் இல்லாதது பார்க்க போகிறோம். வித்தவுட் ஆக்ஸிலரி வெர்பு. ரெண்டே விஷயம் நோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆக்ஸிலரி வெர்புன்னு நோட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கூட நாட் இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் ப்ரொனவுன் என்ன இருக்குன்னு பார்க்கணும். இவ்வளோ தான். இந்த 3 பார்த்தோம்னாவே நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து பாருங்கள், ஹீ டஸ் நாட் லைக் ரைஸ். இதில் நாட் வந்து வச்சிங்களா? இப்போ இது நம்ம என்ன நாட் சென்டென்ஸ் கொடுத்தாங்களா? அதாவது நெகட்டிவ் சென்டென்ஸ் கொடுத்துருந்தா நம்ம பாசிட்டிவ் டேக் எழுதணும். இப்போ டஸ் கொடுத்துட்டாங்களா? டஸ் நாட். அப்போ நம்ம டஸ் மட்டும் எழுதிக்கணும். ஆக்ஸிலரி வெர்பு டஸ் ஹீ. ப்ரொனவுன் ஹீ. இவ்வளோ தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது மாடல் வெர்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். மாடல் வெர்பு என்ன கொடுத்துருக்காங்க? கேன், ஹுட், மே, மைட், வில், ஹுட், செல், ஷுட், மஸ்ட். ஓகேங்களா? இப்போ இது பாருங்கள், யூ வில் நாட் டூ திஸ் எகைன். ஓகேங்களா? இதிலே பாருங்கள், நாட்டு கொடுத்துட்டாங்க. இது என்னது? நெகட்டிவ் சென்டென்ஸ். இதுக்கு நம்ம பாசிட்டிவ் டேக் எழுதணும். அப்போ என்ன பண்ணணும்? வில் யூ கொஸ்டின் டேக் போட்டு. நெக்ஸ்ட் பார்த்தலாம். ஐ வில் சி யூ டுமாரோ. ஐக்கு மேலே கோடு போட்டிருக்காங்களா? இது எப்படி வரும்னா ஐ வில் அப்படின்னு வரும். ஓகேங்களா? இதில் நாட்டு வந்துருக்குங்களா? நாட்டு வரல. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஆக்ஸிலரி வெர்பு என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? பாருங்கள், ஆக்ஸிலரி வெர்பு வில் கொடுத்துருக்காங்க. வில் நாட்டு கொடுக்கல, நம்ம நாட் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஐ கொடுத்துருக்காங்களா? இதை நம்ம எப்படி எழுதணும் சொல்லுங்கள்? வில் நாட் எப்படி எழுதணும்? ஓன்ட் அப்படின்னு எழுதணும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? ஓன்ட் ஐ. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள்,
வித்தவுட் ஆக்ஸிலரிஸ். இன்ன வரைக்கும் நம்ம ஆக்ஸிலரிஸ் பார்த்தோம். அதாவது என்னன்னா, ஆக்ஸிலரியில பி வெர்ப், ஹேவ் வெர்ப், டூ வெர்ப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்ன பார்த்துருக்கோம் பாருங்க, மாடல் வெர்ப் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டு வர வந்துடலாம். வெர்ப் அப்படின்னா வினைச்சொல். இதில் ஆக்ஸிலரி வெர்ப் பார்த்தீங்கன்னா, பாய் நேம், அதாவது நவுன் கொடுத்துருவாங்க. நாம் அதை வந்து ப்ரொனவுனாக தான் எப்பயுமே எழுதணும். பாய் நேம், கேர்ள் நேம் வந்தால் ஹீ, சி, உயிரற்ற பொருட்கள் வந்தால் இட்டு எழுதணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்ஸிலரி வெர்பு. இதெல்லாம் ஆம், ஆர், இஸ், வாஸ், வேர், அதுக்கப்புறம் ஹேவ், ஹேஸ், ஹேட், டூ, டஸ், டிட், இதெல்லாம் ஆக்ஸிலரி வெர்பு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாடல் வெர்பு கேன், ஹுட், மே, மைட், வில், ஹுட், ஷல், சுட், மஸ்ட். ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வெர்பு ஒன்று கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? நம்ம அதை பார்த்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? இது இல்லாமல் வரது தான் வித்தவுட் ஆக்ஸிலரிஸ். ஓகேங்களா? இதை பார்ப்போம். இது வந்து 2 தான். ஒன்று ப்ரெசண்ட்டு, ஒன்று பாஸ்ட்டு. ஓகேங்களா? ப்ரெசன்ட், ஃபியூச்சருக்கு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் வரும். பாஸ்ட்டுக்கு மட்டும் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? இப்போ நம்ம கொடுத்துருக்கிற கொஸ்டினில் வந்து ப்ரெசண்ட் இருந்தால் ஐ, யூ, தே, வி பார்த்தீங்கன்னா டோன்ட்டுக்கு யூஸ் பண்ணணும். அதாவது டூ நாட். அதுக்கப்புறம் ஹீ, ஷி, இட்டுக்கு வந்து டஸ் நாட், அதாவது டசன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதே பாஸ்ட் சென்டென்ஸாக இருந்துச்சுன்னா இது எல்லாமே வரும். ஃபார் ஆல், அதாவது டோன்ட்டுக்கு, அதாவது ஐ, யூ, தே, வி, ஹீ, ஷி, இட்டு, இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டிட் நாட் தான் வரும். பாஸ்ட் சென்டென்ஸாக இருந்தால். ஓகேங்களா? இதே நமக்கு ப்ரெசன்ட் சென்டென்ஸாக இருந்துச்சுன்னா ஐ, ஐனா நான், யூனா நீ, நீங்கள், தேனா அவர்கள், வீணா நாங்கள். ஓகேங்களா? இது எல்லாத்துக்கும் டூ நாட் வரும். டஸ் நாட்டுக்கு ஹீ, அவன், சி, அவள், இட்டு, அது, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டஸ் நாட் வரும். ஓகேங்களா? ப்ரெசன்ட் டென்ஸில். இதே அந்த கொஸ்டின், அதாவது வாக்கியம் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அது எதா வேணா இருக்கலாம். ப்ரொனவுன். ஓகேங்களா? ப்ரொனவுன் தான் விஷயம், நல்லா புரிஞ்சுக்கங்க. ப்ரெசன்ட்டில் ஒரு கொஸ்டின் இருக்குது சென்டென்ஸ் அப்படின்னா இந்த ஐ, யூ, தே, வி எல்லாமே டூ நாட் யூஸ் பண்ணணும். ஹீ, சி, இட் எல்லாமே டஸ் நாட் யூஸ் பண்ணணும். இதே பாஸ்ட் டென்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இது எதுவாக இருந்தாலும் சரி பண்ணோன்னே அதுக்கு டிட் நாட் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ பார்த்துடலாமா எக்ஸசைஸ் கொஸ்டினை பாருங்கள். மணி பாட் ஏ நியூ கார். ஓகேங்களா? மணி பாட் ஏ நியூ கார் லாஸ்ட் மந்த். ஓகேங்களா? இதில் ஆக்ஸிலரி வெர்பு ஏதாவது கொடுத்துருக்காங்களா? ஆக்ஸிலரி வெர்பு, மாடல் வெர்பு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஆனால் என்ன கொடுத்துருங்க, பாட் ஏ நியூ கார் லாஸ்ட் மந்த். ஓகேங்களா? பாட்டுன்னா வாங்கிட்டாரு, லாஸ்ட் மந்த். ஓகேங்களா? இது பாஸ்ட் டென்ஸ். ஓகேங்களா? பாஸ்ட் டென்ஸை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் பாருங்கள், டிட் நாட். ஓகேங்களா? இதில் நாட்டு வந்துருக்குங்களா? நாட்டு வரல. அப்போ ஓகேங்களா? டிட் நாட். மணியாக இருந்தால் என்ன சொல்லியிருக்கேன் ப்ரொனவுனு, பாயாக இருந்தால் ஹீ, டிட் நாட் ஹீ, இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், ஹீ டஸ் நாட் ஸ்பீக் இங்கிலீஷ். இதிலே பாருங்கள் டஸ் நாட் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? டஸ் நாட். ஓகேங்களா? நமக்கு நாட்டு வந்துட்டால் சென்டென்ஸ், அதாவது கொஸ்டின் இருக்கு, இதிலே பாருங்கள் டஸ் நாட் வந்துச்சுங்களா, நாட்டு வந்துச்சுங்களா. நாட்டு வந்துச்சு அப்படின்னா நம்ம டேக் எழுதும்போது பாசிட்டிவில் எழுதணும். ஓகேங்களா? டஸ் நாட் அப்படின்னா டஸ் ஹீ கொஸ்டின் டேக். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ 3 டைப் பார்த்துட்டோங்க. என்னென்னா ஒன்று ஆக்ஸிலரி வெர்ப், ஒன்று மாடல் வெர்ப், ஒன்று வித்தவுட் ஆக்ஸிலரிஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின் மஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான். லெட்ஸ் வந்தால் எப்பயுமே ஷல் யூஸ் பண்ணணும் நம்ம. ஓகேங்களா? ஷல் வி. ரெக்வெஸ்ட்டாக வந்துச்சுன்னா வில் யூ யூஸ் பண்ணணும். ஆர்டராக வந்தால் கேன் நாட் யூ யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? புரியுதுங்களா? அதாவது நமக்கு லெட்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஷல் வி, ரெக்வெஸ்ட்டாக வந்துச்சுன்னா வில் யூ யூஸ் பண்ணணும், ஆர்டர் வந்துச்சிங்களா கேன் நாட் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? கம் வித் மீ. ஓகேங்களா? இதில் என்ன சொல்லியிருக்காங்க, கம் வித் மீ. இது வந்து ரெக்வெஸ்ட் இல்லைங்களா, அதனால் என்ன பண்ணணும் நம்ம வில் யூ. அதாவது இது ப்ரெசன்ட் டென்ஸா, பாஸ்ட் டென்ஸா, ஃபியூச்சர் டென்ஸா, இதில் நாட்டு வருதா வரலையா அதெல்லாம் பார்க்கக்கூடாது. இந்த லெட்ஸு அப்படிலாம் ரெக்வெஸ்ட்டு அப்படிலாம் ஆர்டர் வந்துச்சுனாவே நம்ம இந்த 3 இது தான், ஷல், வி, இன்னொன்று வில் யூ, கேனாட் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், கம் வித் மீ அப்படின்னா வில் யூ கொஸ்டின் டேக், அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ப்ளீஸ் கெட் மீ சம் வாட்டர். இதுவும் பார்த்தீங்கன்னா ரெக்வெஸ்ட்டாக கேட்குறதா, இதுக்கும் ஆன்சர் வில் யூ. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், லெட்ஸ் டேக் த நெக்ஸ்ட் பஸ். இது என்ன வருதுங்க, லெட்ஸ்ன்னு வந்தாவே ஷல் வி. ஓகேங்களா? லெட்ஸ் வந்தாவே கம்பல்சரி ஷல் வி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கீப் குவைட் கெட் அவுட். இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர். கீப் குவைட் அமைதியாக இருங்க, வெளியில் போங்க. இந்த மாதிரி வார்த்தை வந்தாவே, வார்த்தை வந்தாவே நம்ம என்ன பண்ணணும், கேனாட் யூ. ஓகேங்களா? ரொம்பலாம் குழப்பிக்காதீங்க, 3 இது தான் வரும். ஓகேங்களா? அங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நமக்கு
ஆக்ஸிலரி வெர்பு ஓகேங்களா. ஆக்ஸிலரி வெர்பு, மாடல் வெர்பு, வித்தவுட் ஆக்ஸிலரி ஓகேங்களா. அதாவது நவுன் எப்பயுமே வந்தாலுமே நம்ம அதை ப்ரொனவுனாக மாற்றி எழுதணும். அதுதான் பாய் நேம் வந்தால் ஹி, கேர்ள் நேம் வந்தால் ஷி, கார், சேர், பில்டிங் இது வந்தால் இட் போட்டு எழுதணும். அதாவது உயிரற்ற பொருட்கள். அடுத்தது ஆக்ஸிலரி வெர்பு இது பார்த்தோம். ஆம், ஆர், இஸ், வாஸ், வேர், ஹேவ், ஹேஸ், ஹேட், டூ, டஸ், டிட் ஓகேங்களா. இது இல்லாமல் நமக்கு மாடல் வெர்பு பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஆக்ஸிலரிஸ் ஓகேங்களா. வித்தவுட் ஆக்ஸிலரிஸில் ப்ரெசண்டில் இருந்தது அப்படின்னா கொஸ்டின் ஓகேங்களா. அதாவது பாஸ்ட்டு இருந்துச்சு அப்படின்னா ஒன்று வரும், ப்ரெசண்ட் இருந்தால் ஒன்று வரும் ஓகேங்களா. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இங்கே பார்த்தோம். மணி பாட் ஏ நியூ கார் லாஸ்ட் மந்த் அப்படின்னா என்ன வருங்க ஓகேங்களா. பாட் அவர் ஆல்ரெடியே வாங்கிட்டார் ஓகேங்களா. இதில் ஆக்ஸிலரி வெர்பே கிடையவே கிடையாது ஓகேங்களா. இதில் வெறும் பாஸ்ட் டென்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அது என்ன ஆக்ஸிலரி இருக்குதுன்னு தெரியல. அந்த மாதிரி ஆக்ஸிலரி இல்லை அப்படின்னா நமக்கு பாஸ்ட் டென்ஸ்னு என்ன கொடுத்துருக்கோம், டிட் நாட் ஓகேங்களா. டிட் நாட் மணி அப்படிங்கிற ஒரு பாய் நேம், டிட் நாட் ஹி ஓகேங்களா. இதுதான் ஆன்சர், புரியுதுங்களா. அதாவது பாஸ்ட் டென்ஸாக இருந்துச்சுன்னா டிட் நாட் வரும், ப்ரெசண்ட்டாக இருந்துச்சுன்னா டூ நாட் ஒன்று வரும், டஸ் நாட் ஒன்று வரும் ஓகேங்களா. டசன்ட்னு சொல்லுவாங்க, டோன்ட்னு சொல்லுவாங்க. அதாவது டூ நாட், டஸ் நாட் ஓகேங்களா. ஐ, யூ, தே, விக்கு டூ நாட், டஸ் நாட்டுக்கு ஹி, ஷி, இட் ஓகேங்களா. புரிஞ்சுதுங்களா. இப்போ பாருங்கள், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த டேபிள் பார்த்துங்க. இஸ் நாட் எப்படி சொல்லுவோம், இசன்ட். வாஸ் நாட், அது பாருங்கள் இந்த வாஸ் நாட் வருது இல்லைங்களா. இந்த நாட்டுக்கு என் பக்கத்தில் ஒரு ஓரத்துக்குமே அதை எடுத்துகிட்டு மேலே ஒரு புகுறி போடும் ஓகேங்களா. எல்லாத்துக்கும் அப்படியே தான் இருக்கும். இந்த ஷல் நாட்டுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஷாண்ட் அப்புன்னு வருதா, ஷால் நாட் ஓகேங்களா. அதே மாதிரி வில் நாட்டு பார்த்திங்கன்னா ஓன்ட் அப்புன்னு வரும். இது ரெண்டும் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும், பார்த்துக்கோங்க ஓகேங்களா. இப்போ நம்ம கொஸ்டின் பார்த்துலாங்களா, எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துலாங்களா. ஹீ இஸ் ஸ்லிப்பிங் ஓகேங்களா. இது என்ன வந்திருக்கு பாருங்கள், ஹீ இஸ். இதில் வந்து ஆக்ஸிலரி வெர்ப் என்ன கொடுத்துருக்காங்க, இஸ் கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. அப்போ நம்ம என்ன எடுத்து எழுதணும், இஸ். நாட் கொடுத்துருக்காங்களா, நாட் வரல, இது பாசிட்டிவ் சென்டென்ஸ். அப்போ நம்ம நெகட்டிவ் டேக் எழுதணும், இசன்ட். நவுன் என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது ப்ரொனவுன் என்ன கொடுத்துருக்காங்க, ஹீ. கொஸ்டின் டேக். அப்போ இசன்ட் ஹீக்கு எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஆன்சரு, இசன்ட் ஹீ. இதிலே பாருங்கள் இஸ் நாட் ஹீயும் கொடுத்துருப்பாங்க, குழப்பறதுக்கு நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க தெளிவு ஓகேங்களா. அடுத்தது யூ கோ டு ஸ்கூல். இது பாருங்கள் யூ கோ டு ஸ்கூல், அதாவது ப்ரொனவுன் கொடுத்துட்டாங்க, கோ டு ஸ்கூல் தான் கொடுத்துருக்காங்க. இது என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரெசன்ட் டென்ஸ் கொடுத்துருக்காங்களா. ப்ரெசன்ட் டென்ஸில் என்ன இருக்குது, யூ இருக்குங்களா. யூ இருந்தால் நம்ம பார்த்துருவோம் ப்ரெசன்ட் டென்ஸில். பாருங்கள் யூ வந்தால் ப்ரெசன்ட் டென்ஸில் என்ன வரும், அதாவது ஆக்ஸிலரி வெர்ப் இல்லாமல் டூ நாட் வரும் ஓகேங்களா. பாருங்கள் இதில் யூ கோ டு ஸ்கூல் ஓகேங்களா, இதில் நாட் வரல ஓகேங்களா. இப்போ என்ன வரும் நமக்கு, டூ நாட் யூ. கொஸ்டின் டேக் ஆன்சர் சி ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், லெட்ஸ் கோ ஃபார் ஏ வால்க்கு. லெட்ஸ் கோ ஃபார் ஏ வால்க்கு. இது லெட்ஸ் கொடுத்துட்டாங்க, லெட்ஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன பண்ணணும், யோசிக்காமல் செல்வி ஆன்சர் டிக் பண்ணிடணும் ஓகேங்களா. அடுத்தது வி ஓன்ட் பி லேட் ஓகேங்களா. என்ன கொடுத்துருக்காங்க, வி ஓன்ட். ஓன்ட் அப்படின்னு என்ன சொல்லியிருந்தோம், நம்ம வில் நாட்டை தான் ஓன்ட்டுன்னு எழுதுவாங்க ஓகேங்களா. இதில் அப்போ நாட் கொடுத்துட்டாங்களா, நெகட்டிவ் கொடுத்துட்டாங்களா, நம்ம பாசிட்டிவ் என்ன எழுதணும், வில் மட்டும் எழுதணும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் ப்ரொனவுன் என்ன இருக்குது, வி இருக்குங்களா. இதுக்கு ஆன்சர் என்ன வரும், வில் வி. இதுக்கு ஆன்சர் என்ன வரும், வில் வி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், நோபடி கால்டு ஓகேங்களா. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, நோபடி கால்டு. அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இடி வரும் எல்லாத்துக்குள்ளேயுமே ஓகேங்களா. இந்த இடி வந்துச்சுனாவே பாஸ்ட் டென்ஸு. இதில் நமக்கு ஆக்ஸிலரி வெர்பு கொடுக்கல. அப்போ பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம் பாருங்கள், பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு என்ன சொல்லியிருந்தோம், டிட் நாட் ஓகேங்களா. புரியுதுங்களா, ஈஸி தான். நமக்கு ஆக்ஸிலரி வெர்பு கொடுக்கல அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். இந்த 1-2 இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நம்ம டக்குன்னு ஆன்சர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா. டிட் நாட் ஓகேங்களா. பாஸ்ட் டென்ஸ் என்ன வரும், கால்டு. இடின்னு வந்தாவே நமக்கு அது பாஸ்ட் டென்ஸ். அப்போ நமக்கு என்ன வரும், டிட் நாட் ஓகேங்களா. டிட் நாட். நோபடி அப்படின்னா என்ன வரும் பாருங்கள், நோபடின்னா என்ன வரும், 5க்கு தே. டிட் நாட். நோபடின்னு கொடுத்துருக்காங்களா, ப்ரொனவுன் நோபடினா தே வரும் ஓகேங்களா.
டிட் நாட் தே ஆன்சர் எங்கே இருக்குது பாருங்கள், பி டிட் நாட் தே. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தே வில் வாஷ் த கார். ஓகேங்களா, தே வில் வாஷ் த கார். இதில் வில் அக்ஸலரி கொடுத்துட்டாங்களா, நம்ம என்ன பண்ணணும், இதில் நாட் வரலைங்களா, அதை ஃபஸ்ட்டு நம்ம எழுதிடலாம். வில் நாட். வில் நாட் எப்படி எழுதணும் நம்ம சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி. ஓன்ட்டுன்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, ஓன்ட். ஓகேங்களா, அதுக்கப்புறம் அக்ஸலரி என்ன கொடுத்துருக்காங்க, முன்னாடி அக்ஸலரி முன்னாடி ப்ரொனவுன் தே. கொஸ்டின் டேக் ஓன்ட் தே இருக்குங்களா, ஆன்சர் பி. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின், வி மஸ்ட் லாக் த டோர்ஸ். இதில் பாருங்கள், வி கொடுத்துருக்காங்களா ப்ரொனவுனு, மஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, மாடல் வெர்பு கொடுத்துருக்காங்களா, இதில் நாட் வந்திருக்கான்னு பாருங்கள், நாட் வரல. அப்போ நம்ம என்ன பண்ணணும், எழுதணும் must not we. must not we இதில் இருக்கு பாருங்க, ஆன்சர் சி. அடுத்த கேள்வி, ஐ ஆம் ரைட். ஓகேங்களா, இது பாருங்கள் ஷார்ட்டாக கொடுத்துட்டாங்க, ஐ ஆம் ரைட். இது எப்படி வரும் பாருங்கள், ஐ ஆம். ஓகேங்களா, இந்த ஐ ஆம் வந்த அப்படின்னு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஆர் எழுத சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, இதில் நாட் வந்திருக்கான்னு பாருங்கள், பாசிட்டிவ் சென்டென்ஸ். அப்போ நம்ம நெகட்டிவ் டேக் எழுதணும், ஆர் நாட் என்ன வரும், ஐ கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஆர் நாட் ஐ. இது எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஆர் நாட் ஐ, ஆன்சர் சி. அடுத்து பாருங்கள், ஸோ யூ பாட் ஏ கார். ஓகேங்களா, ஸோ யூ பாட் ஏ கார். இதில் யூ கொடுத்துருக்காங்களா, என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரொனவுன் யூ கொடுத்துருக்காங்க. பாட் ஏ கார், பாட் அப்படிங்கிறது அவர் ஏற்கனவே வாங்கிட்டாரு. ஓகேங்களா, இதுக்கு ஆன்சர் என்ன வரும், பாட்டுனா அக்ஸலரி வெர்பு கொடுக்கல, நமக்கு மாடல் வெர்பு கொடுக்கல. வித்தவுட் அக்ஸலரினா நம்ம சொல்லியிருக்கோம், பாஸ்ட் டென்ஸ் இருந்தால் டிட் நாட். என்ன கொடுத்துருக்குங்க, டிட் நாட் யூ. ஆன்சர் எங்கே இருக்குன்னு பாருங்கள், பி. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின், யூ வுட் நாட் லைக் டு இன்வைட் மை டேடி. யூ வுட் நாட் லைக் டு இன்வைட் மை டேடி. இதில் வுட் நாட் கொடுத்துருக்காங்க, நாட் இதிலே கொடுத்துட்டாங்களா, அப்போ நம்ம என்ன பண்ணணும், பாசிட்டிவ் சென்டென்ஸ் எழுதணுமா, வுட் மட்டும் எழுதணுங்களாமா, வுட் யூ. ஓகேங்களா, ஆன்சர் பி. கஷ்டம்லாம் இல்லைங்க, கொஸ்டின் டேக்கு கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிட்டோமா, அந்த அக்ஸலரி வெர்பு மட்டும் பார்த்து வச்சுக்கிட்டோம்னா, பாஸ்ட் டென்ஸாக ப்ரெசன்ட் டென்ஸாக பார்த்து வச்சுட்டோமா ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சி இஸ் கலெக்டிங் ஸ்டிக்கர்ஸ். ஓகேங்களா, இதில் இஸ் அக்ஸலரி வெர்பு வந்திருக்கு, இதில் நாட் வந்திருக்கான்னு பாருங்கள், நாட் வரல. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நாட் எழுதணும், இஸ் நாட், அதாவது isn't சி. isn't சி எங்கே இருக்கான்னு பாருங்கள், isn't சி, ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், வி ஆஃப்டன் வாட்ச் டிவி இன் த ஆஃப்டர்நூன். இதில் நமக்கு என்ன இருக்குது பாருங்கள், வெர்பு அக்ஸலரி வெர்பு ஏதாவது இருக்குங்களா, இல்லை. அப்போ ப்ரொனவுன் என்ன கொடுத்துருக்காங்க, வி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வித்தவுட் அக்ஸலரி வந்துச்சுன்னா இந்த வி வருது இல்லைங்களா, வி ஆஃப்டன் வாட்ச் டிவி இன் த ஆஃப்டர்நூன். ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் பார்க்க போகிறாரு, இன்றைக்கி தான் பார்ப்பாரு அப்படின்னா என்ன வரும், ப்ரெசன்ட் டென்ஸு ஒரு ஃபியூச்சர் டென்ஸ். ஓகேங்களா, இப்போ இந்த ஆஃப்டர்நூன் வருது இல்லைங்களா, இதுக்கு என்ன வரும் நமக்கு, டூ நாட். ஓகேங்களா, டூ நாட் வி, டூ நாட் வி. ஓகேங்களா, ஆன்சர் எங்கே இருக்கு பாருங்கள், டூ நாட் வி, ஆன்சர் சி. அதுக்கு பாருங்கள் ரீசன் சொல்லிடுறேன், இங்கே இருக்க பாருங்கள், ஐ யூ தே வி வந்தால், அதாவது அக்ஸலரி வெர்பு இல்லாமல் வந்துச்சுன்னா டூ நாட் யூஸ் பண்ணோம், ஹீ சி இட் வந்தால் டஸ் நாட் யூஸ் பண்ணோம். இது எதுவுமே இல்லை, பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னாவே டிட் நாட்டு யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின், யூ ஹேவ் க்ளீன் யுவர் பைக். ஓகேங்களா, இதில் இ வரும், ஆர் போட்டிருக்கோம், யூ ஹேவ் க்ளீன் யுவர் பைக். ஓகேங்களா, இதில் ஹேவ் வந்துருக்குங்களா, அதை அக்ஸலரி வெர்பு யூ வந்த ப்ரொனவுன் கொடுத்துருக்காங்களா, இதில் நாட் வரலைங்களா, பாருங்கள், ஹேவ் நாட் யூ. இதில் ஹேவ் நாட் யூ இருக்கான்னு பாருங்கள், ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஜான் அண்ட் மேக்ஸ் டு நாட் லைக் மேக்ஸ். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், ஜான் அண்ட் இதுதான் பாருங்கள் குழப்பறது நம்மளுக்கு கொஸ்டின். ஜான் அண்ட் மேக்ஸ், அதாவது பேர் கொடுத்துட்டாங்க, ப்ரொனவுன் அது அப்புறம் பார்த்துக்கலாம் விடுங்க. டூ நாட், இதில் நாட் வந்துச்சுங்களா, அப்போ அக்ஸலரி வெர்பு மட்டும் எழுதணுங்களா,
டூ ஓகேங்களா? நாட் எழுதல. அடுத்தது ப்ரொனவுன் எழுதணும். ஜான் அண்ட் மேக்ஸ் அப்படின்னு குடுத்தாங்களா, நம்ம என்ன பண்ணணும்? தே அவர்கள். நம்ப ஜான் மட்டும் குடுத்துருக்காங்க, மேக்ஸ் குடுத்துருக்காங்க, நேம் தான் குடுத்துருக்காங்கன்னு ஹி எழுதிறக்கூடாது ஓகேங்களா? டூ, தே. பாருங்க ஆன்சர் சி. ஆனா பாருங்க டூ, ஹியும் குடுத்துருங்க. நம்ம மாத்தி டிக் பண்ணிறக்கூடாது ஓகேங்களா? அடுத்தது 15வது கொஸ்டின் பாருங்க. பீட்டர் பிளேய்டு ஹேண்ட்பால் எஸ்டர்டே. அதாவது பீட்டர் பிளேய்டு, அதாவது இது என்ன பாருங்க, இடி வந்திருக்குங்களா? இடி வந்தா நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம்? இது பாஸ்ட் டென்ஸ் ஓகேங்களா? பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? டிட் நாட் வரும். அதாவது ஆக்ஸிலரி வெர்ப் வராம வெறும் பிளேய்டுன்னு மட்டும் குடுத்துருக்காங்க. இடி மட்டும் குடுத்துருக்காங்க ஓகேங்களா? இடின்னா என்ன நமக்கு சொல்லியிருக்கோம்? பாஸ்ட் டென்ஸ். நாம தான் பார்த்து கண்டுபிடிச்சுக்கணும். இதுக்கு என்ன வருங்க? டிட் நாட். டிட் நாட் ஓகேங்களா? பீட்டர் அப்படின்னா பாய். டிட் நாட் ஹி. இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தே ஆர் கோயிங் ஹோம் ஃப்ரம் ஸ்கூல் ஓகேங்களா? தே ஆர் கோயிங் ஹோம் ஃப்ரம் ஸ்கூல். ஹோம்லேருந்து வீட்டுக்கு போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சரை பாருங்க. ஆர் நாட் தே, ஆர் நாட் தே, ஆர் நாட் ஹி. இதாவது 16வது கொஸ்டின். அப்புறம் 17வது கொஸ்டின் பாருங்க. மேரி டிட் நாட் டூ ஹர் ஹோம் ஒர்க் லாஸ்ட் மண்டே ஓகேங்களா? இதுக்கு டிட் நாட் சி, டிட் சி, டூ நாட் சி ஓகேங்களா? இந்த 16வது 17 கொஸ்டின் மட்டும் உங்களுக்கு எக்ஸசைஸ் கொஸ்டினாக கொடுக்குறோம். நீங்கள் ஆன்சர் என்னென்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா? திரும்ப ஒன்ஸ் ரிவிஷன் பார்த்துடலாங்களா? கொஸ்டின் டேக் டாபிக் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க. பாஸ்ட் டென்ஸ்னா என்ன, ப்ரெசன்ட் டென்ஸ்னா என்ன, ஃபியூச்சர் டென்ஸ்னா என்ன தெரிஞ்சுக்கணும். பாசிட்டிவில் சென்டென்ஸ் இருந்தால் நம்ம நெகட்டிவ் டேக் கொடுக்கணும். நெகட்டிவில் சென்டென்ஸ் இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் டேக் கொடுக்கணும். இப்போ சென்டென்ஸ் நெகட்டிவாக பாசிட்டிவ் எப்படி தெரிஞ்சுக்குதுன்னா, இங்கே பாருங்கள். நெகட்டிவ்னா நாட், நோ ஒன், நார், நெவர், நோ, நத்திங். இதெல்லாம் வந்தால் நெகட்டிவ். இது இல்லாமல் வந்துச்சுன்னா பாசிட்டிவ். இங்கே பாருங்கள். தே ஆர் நாட். இதில் நாட் வந்திருக்குன்னா இது நெகட்டிவ். இந்த மியூசிக் இஸ் ஃபேண்டாஸ்டிக் அப்படின்னா இதில் நாட் இல்லைங்களா? இது பாசிட்டிவ் சென்டென்ஸ். அடுத்தது வெர்பு பார்த்தலாம். ஆக்ஸிலரி வெர்பு, அதாவது எப்பயுமே நமக்கு நவுன் கொடுத்துருவாங்க. அதை நம்ம ப்ரொனவுனாக எழுதணும். கொஸ்டின் டேக்கை பொறுத்த வரைக்கும் நவுன் எழுதக்கூடாது ஓகேங்களா? ஹி, ஷி, இட் ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆக்ஸிலரி வெர்பு பார்ப்போம். பி வெர்ப், ஹேவ் வெர்ப், டூ வெர்ப் ஓகேங்களா? அதுக்கப்புறம் மாடல் வெர்ப் பார்த்தோம். கேன், வுட், மே, மைட், வில், வுட், ஷால், ஷுட், மஸ்ட் ஓகேங்களா? வித்தவுட் ஆக்ஸிலரிஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன்னா அதுக்கு நமக்கு ஆக்ஸிலரி தெரியும், நம்ம ஈஸியாக போடலாம். ஆக்ஸிலரி தெரியாது, இது ஆக்ஸிலரிஸ் நமக்கு தெரியாது ஓகேங்களா? அதனால் இது கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ நமக்கு லாஸ்ட்டு 2 எஸ்ஐ எக்ஸாமில் கேட்ட கேள்வி பாருங்கள். ஹி ஆஃப்டன் ஸ்லிப்ட் ஓகேங்களா? இப்போ இந்த கொஸ்டினை பார்க்கலாம். எஸ்ஐ எக்ஸாமில் போன வருஷம் கேட்டது. ஹி ஆஃப்டன் ஸ்லெப்ட் ஓகேங்களா? அதாவது ஸ்லிப்பு, ஸ்லீப்பிங், இது ஸ்லெப்ட் ஓகேங்களா? அதாவது ஸ்லெப்ட் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ், ஸ்லீப்பிங், ஸ்லீப்னா தூங்குறது, ஸ்லெப்ட் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ் ஓகேங்களா? பாஸ்ட் டென்ஸுக்கு நமக்கு என்ன வரும் ஓகேங்களா? டிட் நாட். டிட் நாட். ஹீ கொடுத்துருக்காங்களா, அதை அப்படியே எடுத்து எழுதிடணும் ஓகேங்களா? இதுக்கு ஆன்சர் டிட் நாட் ஹீ ஓகேங்களா? இதுதான் நம்ம குழப்பறது ஓகேங்களா? இந்த மாதிரி வெறும் ஹீ ஆஃப்டர் ஸ்லெப்ட்னு கொடுத்துட்டாங்க. இந்த ஸ்லெப்ட் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ் ஓகேங்களா? பாஸ்ட் டென்ஸுக்கு டிட் நாட் வரும். முன்னாடி நமக்கு ப்ரொனவுன் ஹீ கொடுத்துருக்காங்க ஓகேங்களா? நமக்கு பாஸ்ட் டென்ஸ் இல்லை அப்படின்னா இந்த 4 வார்த்தைக்கு டூ நாட் வரும். ஐ, யூ, தே, வி. இது 4க்கும் டூ நாட் வரும். டஸ் நாட்டுக்கு ஹீ, ஷி, இட் வரும் ஓகேங்களா? அதுக்கப்புறம் லெட்ஸ் வந்துச்சுன்னா ஷல் யூஸ் பண்ணணும் நம்ம ஓகேங்களா? லெட்ஸ் வந்தால் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஷல் யூ ஓகே, ஷல் வி யூஸ் பண்ணணும் ஓகேங்களா? லெட்ஸ் வந்தால் ரெக்வெஸ்ட்டு அந்த மாதிரி ரெக்வெஸ்ட் வந்துச்சுன்னா வில் யூ யூஸ் பண்ணணும் ஓகேங்களா? இதே நீங்கள் குவைட், அதாவது ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா கேன் நாட் யூ யூஸ் பண்ணணும். சம்டைம்ஸில் won't யூ யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா? வேறு ஏதாவது டவுட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறோம். இந்த கொஸ்டின்ஸ், இந்த டாபிக் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 16வது 17வது கொஸ்டினுக்கு மட்டும் மறக்காமல் ஆன்சர் கமெண்டில் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.